இன்று நம் வாழ்க்கை மிகவும் எளிமையாக மாறியதற்கு பின்னால் பல மிஷின்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அவை ஓய்வின்றி இயங்கிக் கொண்டே இருப்பதால் தான் நம்மால் இதை தொடர்ந்து அனுபவிக்க முடிகிறது. ஆச்சரியம் என்னவென்றால், இந்த மிஷினரிகளுக்கு பின்னால் காலம் நேரம் பார்க்காமல் தன் மூளையை மூலதனமாக வைத்து சிலர் வைத்துக் கொண்டே இருக்கின்றார்கள். அவர்கள் யார் என்று தெரியுமா? எப்பேற்பட்ட மிஷின்களாக இருந்தாலும் சளைக்காமல் களத்தில் இறங்கி நம்மால் முடியும் என்ற தன்னம்பிக்கையுடன் உழைத்து நமக்கு வேண்டிய உற்பத்தி திறனை எடுத்துக் கொடுத்து விடுவார்கள். நாம் விரும்பியவாறு எளிமையான தொழில்நுட்பத்தை கொண்டு குறைவான பட்ஜெட்டில் நமக்கு வேண்டிய மிஷின்கள் மற்றும் அதன் உதிரி பாகங்களை உருவாக்குவதில் மிகுந்த திறன் வாய்ந்த நிபுணர்களாக இருப்பதே இவர்களது சிறப்பு. ஒவ்வொரு நாளும் நமக்காக வியர்வையை சிந்தி உழைக்கும் இவர்களது உழைப்பின் பங்கு நம் நாட்டின் வளர்ச்சியில் அளப்பரியது. மேலும் இனி வரவிருக்கும் எதிர்கால வளர்ச்சிக்கும் முதுகெலும்பாக இருக்கும் என்பதில் மாற்று கருத்தில்லை. அவர்கள்தான் நம் லேத், ஒர்க் ஷாப் மற்றும் இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ். நம் நாட்டின் தொழில்நுட்ப வளர்ச்சிக்காக பலவற்றை சமாளித்துக் கொண்டு வாழும் இவர்களது வாழ்வியல் முறை மிகவும் எளிமையாக இருப்பது நமக்கு மிகவும் பெருமையான ஒரு விஷயம். நான் 26 வருஷமா அந்த ஃபீல்டில் இருக்கேன். அதிகமாக படிக்கல, ஆனால் என்னன்னா அனுபவத்தில் இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கேன். கஸ்டமர் என்ன கேட்குறாங்களோ அதுக்கு ஈக்குவல் குவாலிட்டியில் நம்ம பண்ணி கொடுக்குறோம். அதாவது சார், வெளிநாட்டிலேருந்து வர மிஷினரி ஒர்க்கு ஃபுல்லாகவே நாங்கள் பார்த்து தர்றோம். வெளிநாட்டிலேருந்து தயார் பண்ணுற மிஷின் வரைக்கும் பார்ட்ஸ் கிடைக்காது. அந்த பார்ட்ஸை நாங்கள் தயார் பண்ணி தர்றோம். அந்த ஒரிஜினல் எப்படி இருக்கோ அதே மாதிரி நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்துக்கிறோம் சார். இன்ஜினியரிங் ஸ்பேர்ஸ் எல்லாமே பண்ணி பக்காவாக ஹார்டன் பண்ணி கிரைண்ட் பண்ணி கொடுப்போம். வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுற குவாலிட்டிக்கு நாங்கள் ஜாப் கொடுத்து டெலிவரி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதே எங்களுடைய யூசர்ஸ் போக நாங்கள் ஏஜென்ட்களுக்கும் நாங்கள் கொடுக்குறோம். ஏஜென்ட்ல அவங்களும் எங்களுடைய ப்ராடக்ட்டை வாங்கி அதோடைய மற்ற மாநிலத்துக்கும் வெளிநாடுகளுக்கும் அனுப்புகிறாங்க. சேம் டைப்பாக நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறோம். லேத்தினுடைய தேவைகள் ரொம்ப அதிகமாக இருக்கு. எல்லாத்துக்கும் மதர் ஆஃப், எல்லாத்துக்கும் தாயே லேத் தான். ஆனால் இந்த தாயை பார்க்கறதுக்கு இனி வரும் காலங்களில் ஆட்கள் யாருமே ரொம்ப அதிகமாக இல்லை. அதுதான் முக்கியமான விஷயம். இப்போ நாங்கள் அழுக்கு ட்ரெஸ் போட்டிருக்கோம்னு ஒரு நாள் கூட நாங்கள் நினச்சது கிடையாது. கஸ்டமரோட மன திருப்திக்கு எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துருவோம். நாங்கள் கஸ்டமரை பொறுத்த வரைக்கும் நாங்கள் மிஷினரியான டாக்டர். பெஸ்ட்டாக பார்க்குறது பைப் பெண்டிங் டை, சீட் பெண்டிங் மிஷின் இதெல்லாம் தயார் பண்ணுறோம். இது யாருக்கு தேவைப்படும்னா பஸ் பாடி, பீரோ கம்பெனி, கட்டில் கம்பெனி, ஐஸ் பாக்ஸ் செய்கிறவங்க, இந்த மாதிரி சீட் பெண்ட் பண்ணுற எல்லா விதத்துக்குமே நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் சிறந்த முறையில். இது என்னென்னா, இன்னும் இளையதலைமுறை உள்ளே வரணும். அவங்க உள்ளே வந்தால் தான் இந்த தொழில் மேம்படுத்தி கொண்டு போக முடியும். அதான் என்னோட வேண்டுகோள். ஒரு காலத்தில் நலிவடைந்து இருந்த பொற்கொள்ளர், சிற்பி மற்றும் குயவர்களின் பணிகள் இந்திய பொருளாதாரத்தின் வளர்ச்சியால் தொழில் வல்லுநர்களாகி தங்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொண்டிருக்கிறார்கள். இதேபோல் நமது வாழ்க்கையை எளிமையாக்கிய இன்ஜினியரிங் தொழில் முனைவோருக்கும் மிகப்பெரிய எதிர்காலம் காத்துக் கொண்டிருக்கிறது. இந்த தருணத்தில் லேத், ஒர்க் ஷாப் மற்றும் மெக்கானிக் நிபுணர்கள் அனைவரும் அவர்களது தொழிலில் மேம்பட்டு உயர ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்களை அன்புடன் சமர்ப்பிக்கின்றோம்.